மே வந்துருச்சுன்னா குடும்பமே டென்ஷனாக இருக்கு. முதல்ல அம்மா சொல்லுது, எதுக்கு தான் இவங்களுக்கு லீவ் விடுறாங்களோ, நீங்களாம் கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விட்டு வந்துடணும்னுது. அவங்க அப்பா சொல்கிறாரு, தள்ளி விடலாம், ஒன்னையும் சேர்த்து தள்ளி விடலாம் நான் பார்க்குறேன்றாரு. சில பேருக்கு டென்ஷன் பார்ட்டினே பேர் வச்சுருக்கான். வராம்பார் டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு. அவன் வேகமாக வருவான், வண்டியை ஸ்டாண்ட் போடுவான், திரும்ப ஸ்டாண்ட் எடுப்பான், வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவான். நமக்கே தெரியும் எதுக்கு வந்தான், எதுக்கு ஸ்டாண்டு போட்டான், திரும்ப எதுக்கு ரிலீஸ் பண்ணால், ஏன் போனான். இது எதுவுமே தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கான்னா அவன் டென்ஷனில் இருக்கான்னு அர்த்தம். நம்ம வீட்டிலேயே சமையல் அந்தம்மா பண்ணும்போதே படுகோபத்தில் இருக்கும். அதுவும் இப்போல்லாம் வெயில் நேரத்தில் சமையல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனாலே காலையிலே சமைச்சதை 3 நேரமும் ரவுண்டில் விடுற ஆள்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட சிம்பிளாக சொல்லிடுறாங்க, மத்தியானம் என்னால் முடியாது, இந்த வெப்பத்தில் என்னால் அவிய முடியாது, நீங்களே அள்ளிக்கிட்டு வந்துருங்க ஒரு ஹோட்டலில் இருந்துன்றாங்க. இப்போ எல்லாரும் டென்ஷனில் இருக்கிற இந்த நேரத்தில் இதுக்கு என்ன காரணம்? நம்ம வீடு தான் காரணமா, இல்லை வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ரோடு இருக்கே அங்கே ஏகப்பட்ட விஷயம் நடக்குது, இது காரணமா? வீடு தான் காரணம்னு சொல்றதுக்கு அந்த முதல்ல உட்காந்துருக்கிறார் பாருங்க, பட்டிமன்ற உலகத்தில் பெரிய புரட்சியவே ஏற்படுத்தினவர். ஏன்னா அவர் போகாத நாடு கிடையாது, பாகிஸ்தானை தவிர எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறார். நகைச்சுவையாக கலகலப்பாக பேசணும் அப்படின்னா பட்டிமன்ற வரலாற்றில், பட்டிமன்ற உலகத்தில் பெரிய ஜாம்பவான் நம்ம ஐயா ராமலிங்கம் ஐயா. அவர் சொல்றாரு, வீடு தான் தம்பி. நான் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கேன். ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்களால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன், வீட்டில் இருக்கிறவங்களால அவங்களுக்கு டென்ஷன். இது ரெண்டுக்கும் காரணம் என்னன்னு சொல்லுவார். அதே அணியில் பேசுவதற்கு அந்த பக்கம் அருள் பிரகாஷ். வாட்ஸ்அப்பில் ஒரு பேச்சு சுற்றி சுற்றி வருதுன்னா அது அருள் பிரகாஷ் பேச்சு தான். அந்த அளவுக்கு இளைஞர்களின் மனத்தில் இடம் பிடிக்கிற அருமையான பேச்சாளர் தம்பி அருள் பிரகாஷ். அவர் பல நெருக்கடிகளில் இருக்கிறார். ஒன்று, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறார், அது பெரிய நெருக்கடி. அப்புறம் வீட்டில் குடும்ப தலைவராக இருக்கிறார், அது அதை விட நெருக்கடி. அதனால அவரும் சொல்றாரு, கஷ்டம் ஐயா, வீடு தான் சிரமம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மூணாவதா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர் பேரு சேஷாத்ரி. சேஷாத்ரி கணினி துறையில் இருக்கிறார். நல்ல கவிஞர், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப சோக கவிதைகளா எழுதுறாரு. நல்ல பேச்சாளர். இந்த 3 பேரும் வீட்டு சூழலே அப்படின்னு பேச போறாங்க. அவங்க அந்த மாதிரி பேசினா இவங்க விட்டுருவாங்களா என்ன? குரு ஞானாம்பிகா மேடம் கோயம்புத்தூர்ல ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை பேராசிரியரா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, வீடு என்ன சார், ஓடி அடைகிற இடம். ஆனால் இந்த வீதி இருக்கிறதே, வெளி இருக்கிறதே, நாடு இருக்கிறதே, சமூகம் இருக்கிறதே, அதுதாங்க பிரச்சனை. ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தா தானே தெரியும். என்னென்ன கதை வச்சிருக்காங்களோ தெரியல. அவங்களோட இணைந்து பேசுவதற்கு நடுவில் இருக்கிறார் பாருங்க திரு சுஜித் குமார் அவர்கள். இந்த சமூகம் மாற வேண்டும், இந்த ஊர் திருந்த வேண்டும், ஒரு வேலும் சரியில்லைன்னு சொல்லுவான். ஆனால் வெறுமனை பேசிக்கொண்டு இருக்காமல் சமூக மாற்றத்துக்கான சில வகை பணிகளை அவர் தொடர்ந்து செய்து வருகிற அருமையான மனிதர் அவர். அது மட்டும் இல்லை, ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு உயர் பதவியிலே இருக்கிறார். பெரும்பாலும் பெரிய பதவிக்கு போனவங்க இறங்கி பேச மாட்டாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. அப்படி சிரிச்சிட்டாங்கன்னா யாருக்கோ வேட்டு வச்சுட்டான்னு அர்த்தம். பட்டிமன்றம் பேசுவது என்பது இந்த மாதிரி அதிகாரிகள், பெரிய பணியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால அவர் பேசணும் அப்படின்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறார். வெளிச்சூழலேன்னு பேசுறதுக்கு நிறைவு பேச்சாளர் உங்க எல்லாருக்கும் தெரியும். தரம் குறையாமல் தகுதியை காத்து கொண்டு சமூகத்துக்கு நல்லது சொல்லக்கூடிய சிறந்த பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்கள். அவங்க சொல்றாங்க, வெளிச்சூழல் தாங்க. வீடு என்னங்க, வீடு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நெஞ்சம் நாம நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 6 அறிஞர்களும் பேச தயாராக இருக்கிறார்கள். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நல்ல விஷயத்தை அடுத்தவன் தொடங்குகிறானா என்று பார்த்து விட்டு தொடங்கக்கூடாது, நாம் தான் முந்தி தொடங்க வேண்டும். நாட்டில் அதுதான் செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் கைத்தட்டுவதிலும் ஆதரவு தெரிவிப்பதிலும் முந்தி நிற்பீர்கள். காரணம், இது திருச்சி, சிராப்பள்ளி. இது
அதனால் நீங்கள் சரியான ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி இப்போதைக்கு பட்டிமன்றம் தொடங்குகிறது. வீட்டுச் சூழலே என்று தொடங்குகிறார் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, சொல்லுங்க ஐயா. இன்றைய சூழலில் மன அழுத்தம் அதிகரிக்கிற இடம் வீட்டுச் சூழல்தான் என்பதற்காகத்தான் எவ்வளவு பெருங்கூட்டம் இந்த அரங்கத்தில் வெளி உலகத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். வீடு விரட்டி விட்டுருச்சு. உண்மை. நேற்று பேச ஆரம்பித்தேன், என் வீட்டுக்காரே சொல்கிறா, டேய் அந்த ஆளை பேச நிறுத்த சொல்லு. யார்? என் பையன்கிட்ட. சம்பந்தமில்லாத நீங்கள் எவ்வளோ கை தட்டுறீங்க, எவ்வளோ கலகலப்பாக என் பேச்சை கேட்குறீங்க. வீடு மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது. வெளி உலகம்தான் அதற்கு மருந்து கொடுக்கிறது என்றால் வீட்டுச் சூழல் தான் என்றைக்குமே, இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட அதுதான் மன அழுத்தத்துக்கே காரணம். நமக்கு தான் இப்படியான்னு என் நண்பர் வீட்டுக்கு போனால் அந்த ஆளை காணோம். உள்ளே போய் அம்மா எங்கம்மா அவருன்னு கேட்டேன். மௌனமாக இருந்தது. சரின்னு திரும்பி வந்து வாசலில் பார்த்தா எப்பயுமே ரெகுலராக நாய் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, அதையும் காணோம். இன்னமா நாயை கூட காணான்னு, ரெண்டும் வெளியே போய்க்குதுன்னு. வீடு அலிபாபா குகை மாதிரி. அது எல்லாருக்கும் போகிறதுக்கு மந்திரம் தெரிஞ்சது, உள்ளே போய் மாட்டிக்கின்னு வெளியே வர்றதுக்கு மந்திரம் தெரியாமல் மூச்சுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி கிட்ட பேசுகிற போது கூட பார்த்தீங்கன்னா எதேச்சியா சொன்னால் கூட வரும், சார் பிள்ளையா பற்றி வச்சுக்கிறேன், சரியான குரங்கு பற்றி வச்சுக்கிறேன்னா. அந்த அம்மா அமைதியாக சொல்லுது, என் வம்சம் விளங்குறதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நீ தானையா சொன்னேன். நான் பார்த்த ஒரு காட்சி இங்கே பதிவு பண்ணுறேன். சொல்லுங்க. விழுப்புரத்தில் ஒரு பாட்டிமா பஸ்ஸில் ஏறி நேராக போய் டிரைவர்கிட்ட சொல்லிச்சு, தம்பி பனமலைப்பேட்டை வந்தால் சொல்லுப்பா அப்படின்னுச்சு. சொல்கிறேன் பாட்டி உக்காருன்னாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணார், போகிற வேகத்தில் மறந்துட்டார். 2 கிலோமீட்டர் தாண்டி அனந்தபுரத்தில் போய் நிறுத்திட்டு, ஐயோ பாட்டி சொன்னதை மறந்துட்டோமேன்னு மனசாட்சியோடு அப்படியே யூட்டர்ன் பண்ணி சர்வீஸ் ரோடில் திரும்பி வந்து மறுபடியும் அந்த ஊர், அந்த பாட்டி காட்ட ஊருக்கே வந்து, பாட்டி நீ சொன்ன ஊர் வந்துடுத்துமான்னார். நல்ல வேலைப்பா, பனமலைப்பேட்டை வந்தால் பிபி மாத்திரை போடுன்னு என் பேத்தி சொன்னா. இது பக்கத்து ஊரில் போட்டால் தான் என்ன, இப்போ அவருக்கு பிபி ஏறி இருக்கு. அதேதான். ஆனால் அவனுக்கு பிபி ஏறலைங்க. இதை நினச்சி ஒரு மாதமாக என்கிட்ட சொல்லி இந்த நிகழ்வில் பகிர்ந்து கொள்ளுகிற அழகு இருக்கிறது. இது தாங்க வெளியில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, அங்கே தாக்குதல் நோக்கம் இல்லை. இங்கே அப்படி கிடையாதுங்க. எப்போ எதை பேசினாலும் தாக்குதல் தான். உலகம் பூரா தேடினாலும் என்ன மாதிரி ஒருத்தி உனக்கு மனைவியாக கிடைக்க மாட்டாயான்னு அந்த அம்மா ஆரம்பிக்குது. இவன் சொல்கிறான், பைத்தியமாடி நான் மறுபடியும் ஒன்றை மாதிரியே தேடுறதுக்கு. இப்போ அந்த அம்மாவும் மன அழுத்தம் வருமா வராதாங்க? எந்த சூழ்நிலையிலும் பாருங்களேன். இன்னும் சொல்ல போனால் அன்னையோட 2 பேர் பேசிக்கிறோம், உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்களாமே, கொடுத்து வச்சுவையா நீ, அதிகாலையிலேயே எழுந்ததுமே பெட் காப்பி கொடுப்பாங்களாமே. அட வாய மூடுறா, அரை தூக்கத்தில் குடித்தாதான் அது உண்டு, தெளிவாக இருந்தால் அதை குடிக்க முடியாதுறான்னா. ஒன்றுங்க, டூர் போகிறோமே எதுக்கு போகிறோம்? ஜாலியாக இருக்க. வீட்டிலே எழுகிற மனக்குழப்பத்தை, மன அழுத்தத்தை நீக்கிக் கொள்வதற்கும் அடுத்த ஒரு 3 மாதம் மன அழுத்தத்தை தாங்கிறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் தான் சார் நம்ம டூரே போகிறோம். அன்றைக்கி ஒருத்தன் கவிதை நடையிலே சொன்னான், ஷாப்பிங் போன ஒய்ஃபும் சர்வீஸுக்கு போன பைக்கும் 2 நாளுக்கு நம்ம கண்ட்ரோலில் வராதுறான்னா. அதனால் இன்றைக்கி எல்லாமே குடும்பத்தை ஏன் நடத்துகிறான் தெரியுமா, ஏதோ ஒரு வெளியில் நம்ம கௌரவமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டோன்ற ஒரு அக்கறையில் தான் நடத்துகிறான். ஏன்னா ஆசையாக அடித்தா காதலி, ஆசை தீர அடித்தான்னா மனைவின்றது அவனுக்கு தெரியுமையா, தெரிஞ்சுதான் ஏன் நடத்துகிறான். அதான் அன்றைக்கி கூட நம்ம பத்திரிகையில் ஒரு வரியை படித்து பார்த்தேன். அவன் எழுதிக்கிறான், சார் மர்மமும் திகிலும் நிறைந்த குடும்பத்தொடர் ஆரம்பமாகிறதுன்னு எழுதிக்கிறான் பத்திரிகையில். இங்கே மன அழுத்தம் வராமல் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் லண்டனுக்கு வருகை தந்த போது அங்கே ஒரு நிருபர் கேட்டார், கம்ப்ளீட்ன்றதுக்கும் ஃபினிஷ்டுன்றதுக்கும் என்னங்க வேறுபாடு, ரெண்டும் ஒன்று தானே என்னாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒருவனுக்கு நல்ல மனைவி வாய்ச்சா கம்ப்ளீட்டு, வாழ்க்கை கம்ப்ளீட்டு, ஒருவனுக்கு மோசமான மனைவி வாய்ச்சா வாழ்க்கை ஃபினிஷ்டுன்னு பாருங்க. அந்த என்ன அருமையான விளக்கம். வெளி உலகத்தையே கட்டி ஆண்ட அந்த மாபெரும் அறிஞர்
என்ன ஒரு வீட்டு சூழ்நிலையை படம் பிடித்து காட்டுகிறார் மாண்புமிகு நீதிபதி அவர்களை. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுகிறாள் ஒரு தாய், ஆனால் குழந்தை வீட்டுக்குள் சாப்பிட மறுக்கிறது. அந்த குழந்தையை கூட வெளியில் கொண்டு வந்து ஊட்டினால் அழகாக சாப்பிடுகிறது என்றால் அந்த குழந்தைக்கு தெரிந்திருக்கிறது வீட்டு சூழல் மன அழுத்தை தரும் என்று. இந்த பெரியவர்களுக்கு தெரியவில்லையே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது. சொல்லி தீர்ப்பது வெளி உலகம், சொல்லாமல் தவிப்பது வீட்டுலகம். நன்றி, வணக்கம். ராமலிங்கம் ஐயா அவர்கள் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். அதில் குழந்தைக்கு சோறு ஊட்டுறது கூட வீட்டுக்குள்ளேயே வச்சு ஊட்டினா அது சாப்பிடுதா என்ன? வெளியில் வந்து அங்கே பாரு, வரான் பாரு, அவனுக்கு கொடுத்துருவேன் சாப்பிடு. அவன் சொல்லுவான் கொடு, அந்த ஆள் ஒன்றுமெல்லாம் போட்டு. ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளவு சுவையா இருக்கும், கொடு, அவன் திரும்ப வரவே மாட்டான். ஆனாலும் வெளியில வேடிக்கை பார்ப்பது மனித இயல்பு. வெளியில் போனால் டென்ஷன் குறையும், வீட்டுக்குள் இருந்தால் பெருகும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இப்போ எதிரணியில பாவம் வெளியில் தான் பேசுறதுக்கு குரு ஞானாம்பிகா அவர்கள் அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகள். எதிரணி தலைவர் வீடை பத்தி காரசாரமா திட்டியிருக்காரு. எங்க வந்து இறைவனே ஒரு மகளுக்கு தாயாகி நின்று பிரசவம் பார்த்த ஒரு ஊரிலே வந்து வீட்டை திட்டியிருக்காரு. தாயுமானவன் தெரியும்ல. மன அழுத்தம் அதிகரிக்கிறதுனால தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்டை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்களாம். நான் என்ன கேட்கிறேன், இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, ரோட்ல போறவங்க வரவங்க இவங்களையா கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்பா அம்மா கணவன் மனைவி மகள் பேர குழந்தைங்க இவங்கெல்லாம் குடும்பமா தானங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. விட மாட்டேங்கிறாங்க அம்மா. மகிழ்ச்சி அதுல தானே இருக்கு. அது என்ன வீடுன்னா அலிபாபா குகை மாதிரியா உங்களுக்கு? வீடுனா சொர்க்கங்க. எத்தனை டென்ஷன் வெளியில. பஸ்ஸில் ஏறினோம்னா அந்த வெயிலுக்கும் அதுக்கும் இடம் கிடைக்காம அவசப்பட்டு மணிக்கணக்கா நின்று மேலே ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்கி போதும் போதும்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்து அப்பாடான்னு உள்ள நிற்கும் போது அந்த 2 வயசு குழந்தை ஓடி வந்து அப்பான்னு காலை கட்டுது பார்த்தீங்களா? பாரதி சொன்னான், உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடின்னு. அந்த சந்தோஷத்துக்கு நிகரா நீங்க வெளியில எதையாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? வீடுன்னு சொன்னாலே கலகலப்புங்க, வீட்டுக்கு வெளியில வந்தாலே கை கலப்பு, அடிதடி. பென்ஷன்ங்கிற வார்த்தையை கூட எல்லாரும் சொல்றது இல்ல. ஆனா டென்ஷன்ங்கிற வார்த்தையை சொல்லாதவங்க யாராவது இருக்கிறோமா? பிறந்த பிள்ளையே சொல்லுது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படியே சிரிச்ச முகமா போவோம், திங்கக்கிழமை காலையில் ஆச்சுன்னா சலிச்ச முகமா வருவோம். ஏன் நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண பெர்மிஷனுக்கும் லீவுக்கும் போய் அவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா? மாமியார்ட்ட கூட நல்ல பேர் வாங்கிடலாம், வீட்டுக்கார்ட்ட 4 புடவையை கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவாரு. நீங்க எல்லா ஊர்லயும் ஆண்கள் நல்லவங்களா தானங்க இருக்கிறாங்க. சாமி கிட்ட கூட வர வாங்கிடலாம், அந்த மேனேஜர் கிட்ட இருந்து லீவ் வாங்குறது அத்தனை கொடுமையா இருக்குது. பயணத்தை பத்தி சொன்னார், என்னமோ வெளியில போனா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போன வாரங்க தஞ்சாவூருக்கு நான் போனேன். இந்த ஒரு ஸ்டேஷன்ல இந்த கிளீன் பண்ணிட்டே ஒருத்தர் வந்தாரு. நான் ரொம்ப தாராள மனசு, அப்படியே கொடைவள்ளல் நினச்சிக்கிட்டு சும்மா போனவரை கூப்பிட்டு என் பர்ஸை பேக்கை திறந்தேன், ஒரு 5 ரூபாய் காயின் இருந்தது. சும்மா போனவரை கூப்பிட்டு கொடுத்தேங்க. கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா கூப்பிட்டு எவ்வளோ கொடுத்தீங்க? நாங்கள் 5 ரூபாய் கொடுத்தேன். அங்கே பாருங்க உங்களை எப்படி முறைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த கடைசியிலங்க ஒரு 1/2 மணி நேரம் கையில் வேற ஒரு கட்டை வச்சிருக்கிறாரு. சப்த நாடி ஒடுங்கி போய் நான் உட்காந்துருந்தேன், இவர் எப்படா இறங்குவாருன்னு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ அங்கேயும் போய் உன் வேலையை காட்டிட்டியா, உன் தாராள மனசை பாரு. அவனுக்கே கோபம் வந்துருச்சு. அவருக்கு 5 ரூபா தான் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, அது எப்படி உடனே இல்லைங்க. அவருக்கு என்னன்னா பேங்க்ல அவர் வேலை, முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சொந்த காசுல சூனிய வைக்கிறதே உன் வேலையா போச்சு, நீ கஷ்டப்படுறது பத்தாதுன்னு ஃபோன் பண்ணி என்னை வேற டென்ஷன் ஆக்குறேன்னு சொல்லி நிஜமா பார்த்த ஒரு பார்வையிலேயே அத்தனை பயத்தோட உட்காந்துட்டு இருந்தேன். அப்படின்னு சொன்னா பயணங்கள்லாம் ரசிக்கிற மாதிரியா இருக்கு. டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு டிப் டாப்பா டிஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு யாராவது நின்று ஒரு 5 நிமிஷம் ஊத்து பார்த்தாங்கன்னா இடத்த பயங்கரமா பயந்து 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 கழுத்து செயின் பேக் எல்லாத்தையும் பிடிச்சி காலி பண்ண வேண்டி இருக்கு. இந்த ஜீன்ஸ் போட்டவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இல்ல உங்க அணியிலேயும் ஒருத்தர் இருக்காரு, அதனால
அவர் அறிவு திருடரா இருக்கலாமா இருக்கும். நெஜ திருடங்களும் இப்படித்தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. உணர்வுகளை வாய் விட்டு சொல்ல முடியாத நிலையிலே தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கொடுக்கிறது வெளிச்சூழல் தான். நிறைவா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேங்க. வீடு என்பது அற்புதமான ஒரு சொர்க்கம். பாச சிறகுகளை விரிக்கிற இடமாக வீடு இருக்கிறது, பாறாங்கற்களை சுமக்கிற இடமாக வெளிச்சூழல் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருமா நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. 10th +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு டென்ஷன் கொடுக்கறது யாரு? பக்கத்து வீட்டுக்காரன், வர்றவன் போறவன், பேப்பர் போடுற ஆளு. தம்பி +2வா, எவ்வளவு மார்க் வாங்குவ? யோ பேப்பர் போட்டியா? எவ்வளவு வாங்கினா உனக்கு என்ன? உன் மகனை போய் கேளியா? சொல்லுவானா இல்லையா? இந்த மாதிரி நல்ல செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அருள் பிரகாஷ் அவர் வீட்டு சூழலேன்னு பேசணும். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எதிரணியிலிருந்து வந்த பேசிய பேராசிரியர் அவர்கள் பேசியதிலேயே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஊர்லேயும் ஆம்பளைங்க நல்லவங்களா தாங்க இருக்காங்க. எனக்கு அதையா ரொம்ப பிடிச்சது. இல்லை நடுவர் அவர்களே, சில நேரத்தில் உண்மையை மறைக்க முடியாது, அது வந்துடும் வெளியே. அதில் அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கார்கிட்ட 4 புடவை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட லீவ் வாங்க முடியாது. 4 புடவை வாங்கி கொடுக்கறது இவன் தலையெழுத்து. அது வாங்கி கொடுத்த பிறகு அவனுக்கு வருதே, அதுக்கு பேர் தான் மன அழுத்தம். எவனோ ஒருத்தவங்களை முறைச்சு பார்த்தோம்னா நீங்களே அதை சால்வ் பண்ணாம ஃபோன் பண்ணி அவர் டென்ஷன் பண்ணீங்களே, அதுக்கு பேர் தான் மன அழுத்தம். அதை அங்கங்க டீல் பண்ணணும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அந்த காலத்துல 40 வயசுக்கு மேலதான் விரக்தியா பேசுமா. என்ன சார் வாழ்ந்தோம் சார். இப்போ 5ஆம் கிளாஸ் பையனே எனக்கு டென்ஷன் ஆகுது, டார்ச்சர் ஆகுது, போர் அடிக்குதுன்றான். அப்போ இந்த சமூகத்தில் இந்த வார்த்தைகள் சின்ன பிள்ளைகளிடத்திலே உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் வீடு தான் காரணம். எந்த பெண்ணும் திருப்தி அடைகிறதில்லை. இப்ப இந்தியாவினுடைய ஃபேமிலி யூனிவர்சல் டயலாக் என்ன? எல்லா ஒய்ஃபும் அவங்க வீட்டுக்காரை பார்த்து சொல்லுவாங்க. என்ன ஸ்ரீரங்கத்தில் கேட்டாங்க, என்ன சிதம்பரத்தில் கேட்டாங்க. ஒரு வேலையும் கேட்டுக்க மாட்டான், சும்மா சொல்லுவாங்க நம்மகிட்ட. அங்கே கேட்டாங்க, அவன் சொல்லுவான் எல்லாரும் கேட்டுட்டு தப்பிச்சுட்டான், நான் மட்டும் மாட்டிக்கினேன். அப்போ நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் தலைவர், குடும்ப தலைவர்னு. நாம தலை தான், ஆனா அவங்க கழுத்து சொல்ற பக்கம் தான் தலை திரும்பணும், வேற வழி கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறோம். என்னன்னா ஆபீஸ்ல டென்ஷன் வருது. ஆபீஸ்ல நம்ம பக்கத்து டேபிளை பார்த்து வாழ்றது இல்லை, பக்கத்து டேபிளை பார்த்து நம்ம வேலை செய்ய மாட்டோம். அவன் பார்த்து நம்ம வேலை செய்யணும். ஆனா வீடு எப்பவும் பக்கத்து வீட்டையே பார்த்து நிற்கும். பக்கத்து வீட்டை பார்த்து தான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். ஒண்ணு வேணாம் சார், கரண்ட் கட் ஆகிட்டா ஒன்று என்ன பண்றீங்க? பக்கத்து வீட்டில் போய்க்குதா பாரு, அங்கேயும் போய்க்குதா, ரைட் அப்போ விட்டுருங்க. நம்ம வீட்டில் மட்டும் போகக்கூடாது, எல்லா வீட்லையும் சேர்ந்து போய் நினைக்கிறோமா இல்லையா? ஒரு ஒய்ஃப் அவங்க வீட்டுக்காரன்ட்ட எப்போ பாரு நீங்க குடும்பம் நடத்துறீங்க, பக்கத்து வீட்டுக்கார் பாருங்க காலையில் எழுந்து காய் கடைக்கெல்லாம் போறாரு, காலையில் எழுந்து காய் கடைக்கெல்லாம் போறாருனாரு. பார்த்தா என்ன டெய்லி இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவன் காலையில் காய் கடைக்கு போய் வெண்டைக்காய் வாங்கி கொடுத்தான். வெண்டைக்காயில பார்த்து என்ன இவ்வளோ முத்தலாம் வாங்கி வந்துக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்கார் பாருங்க எவ்வளோ ஒழுங்காக வாங்குறாருனா. அடுத்த நாள் கடையில் உட்காந்து முத்தலெல்லாம் எடுத்து போட்டு பிஞ்செல்லாம் எடுத்து போட்டு மீடியமாக வாங்கி வரான். இன்னைக்கு அவன் நம்மளை திட்டவே முடியாது. வீட்டுக்கு வந்தோன்னு சொல்கிறான், டெய்லி வெண்டைக்காய் தானே, வேற காயை வாங்க தெரியாது, பக்கத்து வீட்டுக்கார் பாருங்க எவ்வளோ. அதே அவன் பக்கத்து வீட்டுக்கார் கூடவே போய் வாங்கியிருக்கலாம்ல. உடனே இவன் என்ன பண்ணா நடுவர் அவர்களே, பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இங்கே வாயா, என்னடா காய் வாங்குறதுல PhD பண்ணியிருக்கியா, எப்படா இவ்வளோ ஒழுங்காக காய் வாங்குறேன்னா? அவன் சொல்லுங்க, அட நீ வேற, காய் வாங்குறேன்னு 1 மணி நேரம் வெளியே போயிடுவேன், வீட்டு டென்ஷன் குறையும், அது தெரியாத அவனுக்குன்றான். அவன் கடைசியில் அவன் வாங்கவே இல்லையா? இப்போ நாம என்ன நினைக்கிறோம், விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அதெல்லாம் வளர்ந்ததுனால வீட்டில் எல்லா வசதியும் வந்துருச்சுன்றீங்களா? விஞ்ஞானம் வளர்ந்ததுனால வீட்டில் சில டென்ஷன் வந்திருக்கு. இந்த ஃபேஸ்புக்னு ஒன்று வந்திருக்கு. ஒரு அம்மா போடுது, நான் இன்னைக்கு ரசம் வச்சேன் ஃபேஸ்புக்கில், ஒன்று அதுக்கு 50 பேர் லைக் போடுறான். நான் கேட்டேன் 50 பேர் லைக் பண்ணதுக்கிட்டும் உங்கள் வீட்டுக்காரர் லைக் பண்ணாராம்மாண்ணா. அவன் என்ன ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறான், நீ ரசம் வச்ச சரிடி டிஃபன் பாக்ஸில் வச்சியா அப்படின்னு கேட்டுக்கிறான். இது ரசம், இது ஃபேஸ்புக் பார்க்குறவத்தில் ரசத்துக்கு வைக்க விட்டுருக்குது. இப்படிலாம் வீட்டில் டென்ஷன் ஆரம்பிக்குது. எல்லா ஹோட்டலையும் கூட்டுக்குது. ஏன்? நிறைய பெண்களுக்கு சமைக்க பிடிக்கல, சில ஆண்களுக்கு சமைச்சதை சாப்பிட பிடிக்கல. இல்லை இப்போ இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கீங்களா, நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன். 2 பெண்களை கூப்பிட்டு 2 பேர்ட்டு 1/2 கிலோ பருப்பு, உப்பு, புளி, மிளகாலாம் கொடுத்து சாம்பார் வைங்கன்னா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா, வேறு வேறுமா இருக்குமா? வேறு வேறுமா இருக்கும்னு ஆம்பளைங்களாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு தானே சாப்பிட்றாங்க. ஏன் 2 பேர் ஒரே கடையில் வாங்கின பருப்பு, ஒரே உப்பு, புளி, மிளகா அரைச்சாங்க, ஏன் வேறு வேறு மாதிரி இருக்கு? கை பக்குவமா? இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக நம்மளை ஏமாத்திருக்கீங்க. கை பக்குவம்லாம் ஒன்றும் கிடையாது. சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது.
எங்க அம்மா சமைக்கும் போது என் பையன் வந்துருவான், அவனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், அதை போடணும், சூடா போடணும். அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறமா இருக்கும். இதுங்களுக்கு வடிச்சு கொட்டியே என் வாழ்நாளெல்லாம் வீணா போகுது. அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறமா. அப்போ இந்த மனநிலை குறைஞ்ச காரணத்தினால தான் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். ஒருத்தர் என்ன செஞ்சான், தெருவில் போயிட்டே இருந்தான், ஒரு அருவி பக்கத்தில் நிறைய புது மாப்பிள்ளையா நின்றுகிட்டு இருக்கான். என்ன எல்லா பையிலும் இங்கே நிற்கிறீங்க, கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளையா இருக்கீங்கன்னு அப்பதான் ஒருத்தர் சொன்னான், இந்த அருவியில் ஒரு வித்தியாசமான தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை கல்யாணம் ஆனவனு முதல்ல மாப்பிள்ளை குடிச்சா பொண்ணு அவனுக்கு அடங்கி நடப்பா, பொண்ணு குடிச்சிட்டா வாழ்நாளெல்லாம் மாப்பிள்ளை அடங்கி நடப்பா, ஆனால் தான் கல்யாணம் பண்ணவனு எல்லாரும் குடிக்கிறதுக்கு வந்திருக்கான் லைனான்னு. இவன் பார்த்தான், நம்ம கூட கல்யாணம் முடிஞ்சவனு கரெக்டாக இங்கே வந்து குடிச்சணும்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் தாலி கட்டி முடிச்சோன்னு ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன்ட்டு ஒடியாந்து கடகட என்ன பண்ணா குடிச்சிட்டு வந்தான். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அவள் அடங்கவே மாட்டேங்கிறான். தண்ணிக்கு பவர் போச்சா ஒரு நாள் ஒய்ஃப் கிட்டே கேட்டான், இந்த மாதிரி ஒரு அருவியில் தண்ணி குடித்தேன், ஆனால் கூட நீ அடங்க மாட்டியேன்னு. அப்போ தான் ஒய்ஃப் சொன்னான், அதே அருவியை பற்றி எனக்கு தெரியும், நான் மணவரைக்கு வரும்போதே செம்பில் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன், நீங்கள் அந்தாண்ட போனவொன்னே நான் குடிச்சிட்டேன்னா. எனவே வீடு தான் எல்லா நேரத்திலும் டென்ஷன் படுத்துக்கிறது என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருள் பிரகாஷ் அருவி வரைக்கும் போயிட்டார். அது எந்த ஊரில் இருக்குன்னு தெரியல, இருந்தா பாட்டிலில் பிடிச்சு வித்துடலாம். ஜாலியாக பேசியிருக்கிறார். ஆஃபீஸ் என்ன செய்யும், ஒரு வேலையை செய்து முடித்தால் பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். ஆனால் வீடு எதை கொடுத்தது? என்னைக்காவது யோ நீங்கள் ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கான்னு கேட்குறார். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. இப்போ சுஜித் குமார் சார், அந்த அணியில் இருக்கவங்களுடைய மன அழுத்தம்லாம் எதனால வருது பாருங்க, ரசத்தினால வருது. ரசம் வைக்கிறது ஏன் எப்போதுமே மனைவியோட வேலையா இருக்கணும்ன்றது தான் முதல் கேள்வி. நம்ம நல்லா வைக்கலாமியா? ஆமா, அலிபாபா குகை வீட்டுக்கு காலிங் பெல் இருந்தா போதும் ஐயா உள்ள போறதுக்கு. தமிழ்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். பாவம் அந்த 3 பேர் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க போல வீட்டுல. குமுறல் உள்ள இருந்து குமுறல் பயங்கரமா வந்துகிட்டே இருக்கு. முட்டுச்சந்திலே வாங்கியிருக்காங்க. ஆமா, புலவர் சொன்னாரு, வீட்டில் போய் பேசினா அந்த அம்மா சொல்றாங்களாம், அவங்க ஒய்ஃப் சொல்றாங்களாம், அந்த ஆள் வாயை மூட சொல்லியான்னு. எங்க பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரியே வீட்டில் போய் பேசினா, அன்பாந்த மனைவி அவர்களே என்ன பண்ணும், வீட்டுக்கிட்ட ஒய்ஃப் கிட்ட ஒய்ஃப் மாதிரி பேசணும், அப்படிலாம் பேட வாயை மூட தான் சொல்லுவாங்க. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அதுக்குள்ள அந்த அம்மா தூங்கிடும். எங்களுடைய வாதம் எல்லாம் மன அழுத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னா வெளி சூழல் மட்டும்தான். இன்னைக்கு உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே மனபலு ஜாஸ்தி, ஸ்ட்ரெஸ் எதனால வருதுன்னா, இங்க யங் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஸ்கூல் அட்மிஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். ப்ரீகேஜி அட்மிஷன். ஸ்கூலுக்கு வாசல் வெளியில பெட்ஷீட் போட்டு தூங்கணும், வடையெல்லாம் விற்கிறாங்க. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல போட்டா பக்கத்து வீட்டு அங்கிள் வேற ஏதோ ஸ்கூல்ல போட்டிருக்காரு, பயங்கரமான ஒரு டாப் ஸ்கூல்ல போட்டிருக்காரு, அப்ப நம்மளும் அங்கே தானே போடணும். அப்ப எங்கேருந்து வருது மனபலு? சுத்தி சுத்தி அங்கன்னு தானே வருது. இன்னைக்கு மார்க் 12th ரிசல்ட்ஸ் என்ன வரும், இதான் வரப்போகுது. மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றனர். இது எங்களுக்கு தெரியாதா? லாஸ்ட் 20 வருஷம் இதான் வருது. அது ஏன்னு எனக்கும் தெரியவே இல்லை. இல்லை ஐயா, ஜென்ரலாகவே பசங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஜாஸ்தி. அதனால ரோட்டுக்கு போகிறோம், இவர் வீட்டில் சொல்கிற மாதிரி வீட்டில் ஒரே ப்ரெஷர்னே வச்சுப்போம், யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணி இன்னைக்கு யாரு கூட சண்டை போடக்கூடாதுரா அப்படின்ட்டு நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம். சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் நம்ம சிக்னல்னா என்ன? ரெட்டுனா ஸ்டாப், எல்லோனா ஸ்லோ டவுன், க்ரீன்னா கோ. ஆனால் நம்ம ஊரில் எப்படி கிடையாது, க்ரீன்னா கோ, எல்லோனா ஃபாஸ்ட்டாக கோ, ரெட்டுனா போலீஸ்காரன் இருக்கான பாரு போய்கிட்டே இருக்கு. நம்ம சிக்னலை நம்மளே மதிச்சு நின்றா கூட பின்னாடி இருக்கான் பாருங்க, அவன் ஹார்ன் மேலே உட்காந்துருக்கான் போல. எப்படிடா அப்படி அடிக்கிறேன்னா, அப்படி எப்படி அசைஞ்சா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்குது வண்டி. அப்ப மனபலு வருமா வராதா? குறிப்பா ஒர்க் பிளேஸ் சொன்னாரு ஐயா. இன்னைக்கு ஏங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அந்த சர்வேல என்ன சொல்றான், திங்கக்கிழமை அன்னைக்கு தான் கம்பெனில மேக்சிமம் போய் சொல்றாங்களாம். அப்பாவுக்கு வயிற்று வலி, அம்மா கீழே விழுந்துட்டாங்க, ட்ரெயின் பஞ்சரு, இது மாதிரி ரீசன்லாம் என்னைக்கு வரனா திங்கக்கிழமை. ஏன்னா ஆபீஸுக்கு போக முடியல. அது எப்படி சார் ட்ரெயின் பஞ்சர்? ஆமா, அதெல்லாம் தான் சார் ரீசன். 3 தகவல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா தான் 2020 யங்கஸ்ட் நேஷன், நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் 29. 2வது தகவல், உலகத்தில் இருக்க 155 கண்ட்ரியில எந்த நாடெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு ஒரு நாடு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல இந்தியாவோட இடம் 122. உலகத்திலேயே அதிக மனபலு உள்ளது, மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்ட்ரி எதுனா இந்தியாவோட இடம் 14. ரைட்? இதெல்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிற ஒரே இடம் வீடு தான்.
வீட்டில் என்னதான் வெளியில் என்னதான் சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ளே போனோன்னா அந்த அன்பான மனைவியும் அந்த அன்பான குழந்தையும் நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்க, அந்த இடத்த போய் நம்ம மனபலு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை எக்காரணத்தை கொண்டும் ஒத்துக்கொள்ள முடியாது. மனபலு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருப்பது எக்ஸ்டர்னல் சோர்சஸ் தான்ன்றது எங்களுடைய வாதம். நன்றி. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இல்லை. வழக்கமான பேச்சாளர்கள்ல இருந்து சுஜித் குமார் சார் ரொம்ப வித்தியாசமா பேசினார். வெளிச்சூழல் தான் டென்ஷனை உண்டாக்குகிறது, வீடு என்னையா பண்ணுது, இவங்க பாவம், வீடு தான் சொர்க்கம் அப்படின்னு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். இப்போ சேஷாத்திரி இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தம்பி, அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வாங்க ஐயா. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவரையா, இந்த ஞானிகள் எல்லாம் எல்லாம் மாயை அப்படிமாங்கல்ல, ஆமா, அப்படின்னா எனக்கு என்னன்னு ரொம்ப நாளாக விளங்காமல் இருந்துச்சு. கல்யாணம் ஆன பிறகு விளங்கிடுச்சு. ஓ, இவ்வளவு நாள் ஆயிடுச்சா? அதாவது என்னன்னா, வீட்டில் மரியாதை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. நமக்குன்னு நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. வீடு வாங்கியிருப்போங்க, பத்திரம் நம்ம பேரில் தான் இருக்கும் ஆனால் அது பேங்க்ல இருக்கும். அடவு லோனு இப்போ வீடு நம்மள்தான் இல்லையானே ஒரு குழப்பம். பேங்க் மேனேஜர் இது. ஆக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லை. இதுதான் இன்றைய வாழ்க்கை நிலைமை. அதே மாதிரி குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லை. நடுவர் டென்ஷன் தான் இருக்கு. நான் கேட்குறேன், ஆஃபீஸில் நான் ஜாலியாக பேசலாம், எல்லாருக்கிட்டையும் சகஜமாக இந்த சமத்துவம்ன்றது வந்துடுச்சு. நான் மேனேஜரை பேர் சொல்லி கூப்பிடலாம், ஹாய் சிவா அப்படின்னு, அப்படியே அவர் சிரிச்சுனே பேசுறாரு. நான் மாமனாரை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதுக்கு முன்னால் பேசிய குரு ஞானாம்பிகை மேடம் 3 வயசு குழந்தைக்கே டென்ஷன் வந்திருக்கு அப்படின்னாங்க. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். ஒழுங்காக சமைச்சு போகிறது இல்லைங்க. குழந்தை இன்னும் கொஞ்சம் பருப்பு சாதம் சாப்பிடுவது, அதை கூட ஒழுங்காக சமைச்சு போடாமல் குழந்தைக்கு பிஸ்கெட்டு, வீட்டில் பெரியவங்க தான் அவங்களுக்கு ஓட்ஸு, இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாருக்குமே கோவம். நீங்கள் இப்போ ஓட்ஸ் தான் சாப்பிட்றீங்களா? ஒல்லியாக இருக்கும்போதே நினைச்சேன் ஐயா. ஒரு விஷயம் ஐயா, இன்னைக்கு வீட்டில் நாம வெளிப்படையாக பேசுகிறோமா? இப்போது வீட்டில் நடுக்கூடத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வீட்டம்மாக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது, அவங்க வீட்லேயே எடுத்து நடுக்கூடத்துலேயே எடுத்து பேசிடுவாங்களா? அப்படியே ஃபோன் எடுத்துக்கிட்டு ஹலோ 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 அப்படின்னு அப்படியே ரூமுக்கு போயிடுவாங்க. கேட்டால் சிக்னல் கிடைக்கலையா? அது என்னவோ ஹாலில் கிடைக்காத சிக்னல் ரூமில் 1 hour கிடைக்குது. அம்மா பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு என்னம்மா இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க, அத்தையை பற்றி தான் விசாரிச்சாங்க. அது அத்தைக்கு நேரம் ஃபோனை போட்டு விசாரிக்கலாம்ல. ஆண்களும் இப்படி தான். பக்கத்தில் மனைவி இருந்தால் சில ஃபோனெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், அப்படியே சைலண்டில் போட்டுருவோம். நம்ம சைலண்டில் போட்டும்போதே அது கண்டுபிடிக்கும், என்ன அவங்க அக்கா பேசுகிறாங்களா? பெட்ரோல் பங்க்லலாம் எழுதி போட்டிருப்பாங்கல்ல, இங்கே ஃபோன் பேசாதீங்க பத்திக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் மனைவி பக்கத்தில் இருக்கும்போது சில பல ஃபோன் நம்ம பேசினா பத்திக்கும். நடுவரையா, நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். பெரும்பாலும் யாரையான்னு பார்த்து என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. வாழ்க்கைனா குப்பை கொட்டுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வாழ்க்கை என்பது குப்பை கொட்டுகிற விஷயம் இல்லை, குப்பை அள்ளுகிற விஷயம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சேஷாத்ரி அவர் கணினித்துறை இளைஞர். ஒரு கேள்வி கேட்டார், நீங்க அதை எப்படி கவனிச்சீங்கன்னு தெரியல. வீட்டில் நாம வெளிப்படையாக பேசுகிறோமா? யார்கிட்டையும் ஓப்பனா உண்மையை சொல்ல முடியல. அப்படி சூழல் வீடு இருக்கிறது. வயசானவங்க இருந்தா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி, பெருங்கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ நிறைவு பேச்சாளர் எல்லாரும் எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். புதுசா கல்யாணமாகி குழந்தை பிறந்து ஒரு மாதிரி வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு இருக்காரு, சின்ன பிள்ளை. ஆமா, அப்பா வீட்டில இருந்து தாஜ்மஹால் பண்ணி கொடுத்தா கூட உண்மை என்னன்னா சில அப்பாக்கள் செய்யலாம், ஆனா முக்காவாசி ஹோம்ஒர்க்கை வந்து அம்மாக்கள் தான் செய்யறாங்க. ராத்திரி 12 மணிக்கு தாஜ்மஹாலை ஒட்டிக்கிட்டு, இதெல்லாம் வீட்டு சூழலால வர டென்ஷனா? வெளியிலே இருக்கிற பள்ளி வீட்டுக்கு தருகிற அழுத்தம் இது. வெளியிலிருந்து அழுத்தம் வருகிறது. தாஜ்மஹால் பண்ணிருக்கீங்களா? இப்பதான் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. எனக்கு பயங்கரமான காமெடி இன்னைக்கு சேஷாத்ரி பேச்சில் என்னன்னா, நான் வீட்டில் மாமனாரை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? ஆஃபீஸில் என் பாஸ் நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும். கரெக்டு தான், ஆஃபீஸில் பாஸை பேர் சொல்லி கூப்பிட முடியும். அவரும் உங்களை பதிலுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவார், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், நாளையிலேருந்து உங்களுக்கு வேலை இல்லை. இதில் கழுத பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்ட என்ன? மாமனாரை நீங்க எப்படி கூப்பிட்டாலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் மாமனார். விலகாத பந்தம் அது. மரியாதை குறைவாகவே கூப்பிடுகிற மாப்பிள்ளைகள் இருந்தால் கூட, எம்மக அவளை கட்டிட்டு இருக்கிறவன் அவருக்கும் மரியாதை தருகிற குடும்ப பாரம்பரியம் இருக்கிற ஒரு தேசத்துல வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்களோ, அதனால ஆபீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
எனக்கு ஒண்ணே ஒன்று இந்த பட்டிமன்றத்தில் சரியா புரியல நடுவர் அவர்களே. சொல்லுங்கம்மா. புலவர் பேசும்போது ஒன்று சொன்னார். ஷாப்பிங் போன ஒய்ஃபும் சர்வீஸுக்கு போன பைக்கும் 2 நாளைக்கு கண்ட்ரோல்ல இருக்காது. இது ஆட்டோ பின்னாலேயே எழுதலாம் போல இருக்குல்ல. இது இதில் வந்து அருள் பிரகாஷ் ஒரு கதை சொன்னார். ஒரு கேனப்பைய தாலி கட்டின கையோட அருவியை பார்க்க தனியா ஓடி இருக்கான். சரிம்மா, அவ கல்யாணம் பண்ணும்போது அவ அப்படித்தான் தெரியும். நம்ம கல்யாணத்தில் தாலி கட்டின உடனே மணமகனையும் மணமகளையும் பிரிஞ்சு போகவே விட மாட்டாங்க, அங்கேயே இருக்கணும் 2 பேரும். அதையும் மீறி ஒரு பையன் அருவிக்கு ஓடி இருக்கான். அது எதனாலன்னு அருள் பிரகாஷ் வந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காருனாக்கா, மனைவியை கண்ட்ரோல் பண்ணணும்னா அருவி தண்ணியை கொடுக்கணும். இவர் சொல்றாரு பைக்கை கண்ட்ரோல் பண்ற மாதிரி மனைவியை கண்ட்ரோல் பண்ணும். அவரும் சொல்றாரு மனைவி என்கிறவள் உங்களால் அடக்கப்பட வேண்டிய ஒருத்தின்னு நீங்க நினைக்கிற போதே உங்கள் வீடு உங்களுக்கு ஒரு நாளும் நிம்மதி தராது. அது என்ன கண்ட்ரோல்? அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? நானும் நீயும் சகி, நீ எனது தோழி, நான் உனது தோழன் என்றுதான் நம்முடைய திருமண மந்திரங்கள் சொல்லுகின்றன. அந்நேரம் விளங்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது. வெளியுலகத்திலே நடக்கிற விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்கிற என்னை கூட தாக்குகிறது, ஆனால் வீடுதான் என்னை காப்பாற்றுகிறது என்றால் மன அழுத்தம் வெளியே இருக்கிறதா வீட்டிலே இருக்கிறதா? நடுவர் அவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த திருச்சிக்கு வருவதற்காக நேற்றைக்கு சென்னையிலிருந்து ஒரு நாள் முன்னாடியே வரலான்னு நான் கிளம்பினேன். அண்ணா சாலைக்கு வரேன். இந்த பழைய கால சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? சினிமாவுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரீல் வரும், பீகாரில் வெள்ளம் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். அதே மாதிரி தான் நடந்தது. அண்ணா சாலையில் பள்ளம், ரோட்ல பள்ளம் வந்து ஒரு கார் உள்ள படுத்து கிடக்கு பள்ளத்துக்குள்ள, அதுக்கு மேல ஒரு பஸ் படுத்து கிடக்கு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, டிராபிக் ஜாம் வந்து கீழே விழுந்த கார்னாலையும் பஸ்னாலையும் இல்ல. உடனே நம்ம ஜனங்க அத்தனை பேரும் சேர்ந்து கூடி 500 பேர் அங்க நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க பஸ்ஸோட. ஆனா பஸ் குப்பரை கிடக்கும் போது செல்ஃபி எடுத்தா சூப்பரா இருக்கும். இந்த தஞ்சை மண் எத்தனை வயிறுகளுக்கு சோறு போட்ட மண், எத்தனை உயிர்களை காப்பாற்றிய மண். எதனால்? காவேரி என்கிற தாய் மடி இங்கே இருந்ததனால். வீடு என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள அந்த குழந்தை இருக்கிற போது எனக்கு ஒரு பயமும் இல்லை. வீட்டை விட்டு ஒரு அடி என்னுடைய பெண் குழந்தையோ என்னுடைய அந்த ஆண் குழந்தையோ வெளியே வைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு கேரண்டியே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அலுவலகம் அங்கீகாரம் தருகிறதுன்னு அருள் பிரகாஷ் சொன்னார். அங்கீகாரம் அலுவலகம் தர திடீர்னு ஒரு அவார்டை கொடுப்பாங்க, எல்லாரும் கை தட்டி கேக் வெட்டுவாங்க. ஆனா 2 நாள் நீங்க வரலன்னா அதுக்கு போல வேற ஆளை போட, அவன் தான் வரலையேன்னு சொல்லும். வீடுதான் கவலைப்படும். ஒரு நாள் நான் லேட்டா வரேன், ஆபீஸ்ல ரொம்ப வேலை, உள்ளே வருகிற போது என்னிடம் இருந்த சாவியால் திறந்து கொண்டு நான் வீட்டுக்குள்ளே நுழைகின்றேன். தூங்குறவங்க யாருமே எழுந்துடக்கூடாதுன்றது ஒரே ஒரு கவலை தான் எனக்கு. சத்தமே இல்லாமல் படுக்கையில் படுத்த அடுத்த நொடி என்னுடைய கன்னத்தில் சில் என்று என்னுடைய மகளின் 2 கைகளும் பதிந்தன. அம்மா ரொம்ப லேட்டா வந்திருக்கியம்மா, சாப்பிட்டியா என்ற என் மகளின் குரல் காதிலே விழுந்தது. சேஷாத்ரிக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வந்து சாவியை வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிடணும்னு அவர் பார்க்கிற போது லைட் எரிஞ்சிருக்கும். லைட்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா தான் நின்று இருப்பாங்க. ஏமா பாதி தூக்கத்துல ஏன் எழுந்தேன்னு சேஷாத்ரி கேட்டிருப்பாரு. தூங்கினா தானடா எழுந்துக்கிறதுக்கு, நீ வர மட்டும் எப்படிடா தூங்க முடியும்? எனக்காக கவலைப்படுகிற வீடுதான் என்னுடைய மன அழுத்தங்களை நீக்குகிறது. பறவைக்கு எது சந்தோஷம்? வானத்தில் பறப்பதுதான் பறவைக்கு சந்தோஷம். ஆனால் அந்த பறவை கூட கூட்டை நோக்கி வருவதில் தான் தனக்கு மகிழ்ச்சி என்று கூடடைய விரும்புகின்ற பறவைகள் போலத்தான் மனிதர்களும். வெளி உலகத்துக்கு போய்த்தான் தீர வேண்டும், ஏனென்றால் வேறு வழி இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் வெளியே போகிற போது நம் மனசுக்குள் நிற்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான், எப்போ வீட்டுக்கு திரும்பி போவோம்? நன்றி, வணக்கம். பெரியோர்களே, பேசிய 6 அறிஞர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வீடு டென்ஷனே கொடுக்கலையா? நல்லா யோசிங்க. சின்ன குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்ன்ற ஒரு நிலை வருகிறது. முதல்ல அட்மிஷன் டென்ஷன், இந்த ஸ்கூல்ல தான் போடணும் அப்படின்ற டென்ஷன் எதனால் வருகிறது? இந்த அம்மா முதல்ல சொல்லுதே, நீ எதையாவது ஒழுங்கா செய்யி, இந்த பிள்ளைக்கு இடம் பிடி சொல்றாங்கல்ல. இப்போ வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டில் யாராவது ஸ்கூலுக்கு போறான்னு வைங்க, காலையில் உங்க வீடு எப்படி இருக்கும்? முதல்ல அவன் எந்திரிக்க மாட்டான், இங்க எல்லாரும் கூடி அவனை எழுப்பணும். பள்ளி எழுச்சின்றதை அங்கதான் பார்க்கலாம். வேன் வருதுன்னு அப்பாவும் அம்மாவும் கத்துவாங்க, அவங்க அசைய மாட்டான்.
ஒரு வழியா கொண்டு போய் விட்டீங்கன்னா பாத்ரூம்ல போய் அதுக்கப்புறம் திறக்கவே மாட்டான். இவன் உள்ள உட்காந்துக்கிறான். அப்புறம் அவனை ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள வீடு சந்தோஷமா இருக்கா டென்ஷனா இருக்கா? இதுல நாம ஏதாவது ஏடா கூடமா பண்ணி